அப்ப கடவுளின் இயற்கை வழக்கமாகிய அருளை எதனால் பெறக்கூடும் அப்படின்னு கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு, சீவ காருணிய ஒழுக்கத்தால் கடவுள் அருளை பெறக்கூடுமே அல்லாது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிய வேண்டும் சொல்றார். அப்போ இந்த இடத்துல எதை ஆழமா சொல்றாருன்னா, நம்ம காலங்காலமா பல மதங்களிலும் பல சமயங்களிலும் பல மார்க்கங்களிலும் நிறைய பாத்தீங்கன்னா நம்ம சில வழிமுறைகளை செஞ்சிட்டு இருக்கோம். சம்பிரதாய முறைப்படி, பாரம்பரிய முறைப்படி, பண்பாட்டு முறைப்படி, பல விதமான முறைகள்ல கடவுள் வழிபாடு நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா அவைகளெல்லாம் கடவுளோட அருளை பெற முடியும்னா அதெல்லாம் ஒரு விதமான ஒழுக்கத்திற்கு கொண்டு வரதுக்கான ஒரு பயிற்சியா தான் எல்லாமே பாக்குறோம். ஆனா இங்க நம்ம எல்லோரும் உண்மையா அந்த கடவுள் அருளை நேரடியா காலத்தை வீண் பண்ணாம நேரடியா கடவுளுடைய அருளை பெறுவதற்கு ஒரு வழி காட்டுறாரு. அது என்ன வழின்னா, ஒவ்வொரு மனித பிறப்பை எடுத்துக்கொண்டவற்றையும் அந்த இருக்கக்கூடிய தயவு, நம்மள்ட்ட இருக்கிற தயவு இருக்கு, கருணை இருக்கு, அன்பு இருக்கு, அந்த உயிர் இரக்கம் இருக்கு. அந்த உயிர் இரக்கத்தை கொண்டு மேலும் மேலும் அந்த உயிர் இரக்கத்தை அதை வளர்த்து கொண்டு போகும்போது, அதை வளர்க்கும் போது அது வளர வளர நமக்கு தானே அறிவு விளக்கமாகும் அப்படின்றதுதான் அவரோட விளக்கமா இருக்கு. அது அடுத்தடுத்த விஷயங்களை சொல்றாரு. அப்போ ஒரு உயிர் பிற உயிருக்கு இரக்கம் காட்டும் போதுதான் கடவுள் அப்படின்ற இயற்கை விளக்கம், கடவுள் அப்படின்ற இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் அது நம்ம மேல தயவு காட்டுது. அதுதான் அது இயற்கை விதியா இருக்குது. அப்ப நம்ம ஒரு உயிர் மேல நம்ம கருணை காட்டும் போது நமக்கு இந்த இயற்கை கருணை காட்டுது. அதுதான் நமக்கு ஒரு விதினா ஒரு ரூல்ஸா இருக்கு. அதுபடிதான் இங்க சொல்லியிருக்காரு. அப்போ சீவகாருண்ய ஒழுக்கத்தால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லாது வேறு எந்த வழியாலும், வேறு எந்த அந்த வார்த்தையை பாருங்க, வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது.